எனக்கு இங்கே இருக்கிற வரைக்குமே அந்த பூரணம் அந்த ஃபுல்லாகவே நான் அனுபவிக்க முடியல. எனக்கு என்னென்னா அது ட்ரெடிஷ்னலாக போன மாதிரி தான். சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும், மற்ற ப்ரேயரில் அட்டன் பண்ணிக்கணும், ப்ரேயர் பண்ணால் எல்லாம் கிடைக்கணும், ப்ரேயர் பண்ணணும், அந்த ஒரு வாஞ்சை தான். பட் பைபிளை அந்த அளவுக்கு தியானிக்கணும், வாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு கத்தார் போன உடனே நல்லா ஃப்ரீயாக டைமிங் கிடச்சிது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபுல்லாகவே. ஏன்னா இவங்க வேலையை போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக கதவை போய்ட்டு உட்கார்றதா. அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே சர்ச்சுக்கு போவோம். அங்கே போய் கடவுள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அதை நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அங்கே நல்லா ஹை குவாலிஃபைடாக இருப்பாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் அங்கே இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. ஸோ அது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஓப்பன் ஏரியா எனக்கு ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் எல்லாம் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது வரும். அங்கே அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. அதனால டைமிங் நல்லா கிடச்சிது. அடிக்கடி சிக்கானாலுமே அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்தாரு. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க 7 வருஷம் 7 காரியங்கள், ஒரு உடல்நல குறைவோ அல்லது விபத்தோ நடந்துச்சு. நீங்கள் இப்போ அது உங்களை ஒன்றும் உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் அசைக்கலை. கரெக்டாக 2018 2024 வரைக்கும் ஒரு வருஷம் கூட கேப் இல்லாமல்